ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கட்சி எந்த கட்சி வேணா நீங்க இருந்துட்டுங்க, ஆனா ஆட்சி நல்லது செஞ்சா அதை வரவேற்று பேசணும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமா இருக்கிறவங்க தான் பிஜேபி சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் உமா அவர்கள். உண்மையிலேயே அந்த அம்மா எதனா ஒண்ணு வாயை திறந்த மாமன்ற உறுப்பினர் கூட்டத்துல பேசுனாங்கன்னா சர்ச்சைகள் தான் வரும், கடுமையான எதிர்ப்புகள் வரும். அவங்க பேசுறது எல்லாமே சர்ச்சைக்குள்ளாக தான் இருக்கும், பேசும் பொருளாக இருக்கும். ஆனா நேற்று தினத்துல பேசின பேச்சு திமுகவினரே ரசித்து பார்க்கிற அளவுக்கு அந்த அம்மாவுடைய பேச்சு இருந்தது அப்படின்னு மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் வெளியில இருந்து வந்த சொன்ன தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. என்னப்பா பிஜேபி சேர்ந்த ஒரு கவுன்சிலர் இந்த அளவுக்கு திமுக அரச புகழ்ந்து பேசுறாங்களா? மேயரை பத்தி, அமைச்சர்களை பத்தி, சிஎம் பத்தி இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசுறாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கே என்ன பண்ணுது, அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் கூட இந்த திமுக ஆட்சியை பத்தி புகழ்ந்து பேச இருக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நீங்க கவுன்சிலர் உமா அவங்களே எடுத்துக்கங்களேன், அவங்க அந்த மாமன்ற உறுப்பினர் கூட்டத்துல பேசினா கூட அவங்களுடைய பேச்சுகள் சர்ச்சைக்குள்ள பேச்சுகளா தான் இருக்கும், விமர்சிக்கக்கூடிய ஒரு பேச்சுகளா தான் இருக்கும். ஆனா நேற்று தினத்துல பேசின பேச்சு அந்த அளவுக்கு பேசி இருந்திருக்கிறாங்க. இதுல கொஞ்சம் பாஜகவும் வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க பாஜகவை எடுத்துட்டு இப்ப சட்டமன்றத்துல 4 உறுப்பினர்கள் இருக்காங்க, ஆனா மாமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இந்த உமா அம்மா தான் இருக்காங்க. அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படி இருக்கும் பொழுது சட்டமன்றத்துல எப்படி அந்த 4 பாஜக எம்எல்ஏக்கள் திமுக அரசை எதிர்த்து பேசுறாங்களோ, இந்த அம்மா ஒரே ஒரு ஆளு இத்தனை மாமன்ற உறுப்பினர்களையும் எதிர்த்து இந்த அம்மா குரல் கொடுத்திருந்தாங்க. ஆனா நேற்று தினத்துல பேசின பேச்சு ரொம்ப வைரலா இருக்கு, பேசும் பொருளாவே இருக்கு. என்னன்னா ஏன் வார்டுக்கு நான் 80% என்ன பண்ணிட்டேன், நலத்திட்டங்களை நான் செஞ்சுட்டேன். நான் சொன்ன வாக்குறுதிய கிட்டத்தட்ட 80% கிட்ட நான் பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன். இந்த பெருமை எல்லாம் யாரை சாரும் அப்படின்னா முதலமைச்சர் அவர்களையும், மேயர் அவர்களையும், அமைச்சர் கே நேரு அவர்களையும், அமைச்சர் சேகர் பாபு அவர்களையும் தான் சாரும் அப்படின்னு படார்னு சொல்லிட்டாங்க. பொதுவா நம்ம முதலமைச்சர் இருக்காருல, அவர் சொல்லுவாரு, ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் முதலமைச்சர் கிடையாது, ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் முதலமைச்சர், அவங்களுக்கும் இந்த நலத்திட்டங்களை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். என் ஆட்சியில நடக்கிற நலத்திட்டங்கள் பல திட்டங்கள் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் இந்த திட்டங்கள்லாம் போய் சேரணும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய முதலமைச்சர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த வார்த்தைய நிஜமாக்கி இருக்கிறாரு அப்படின்றதுக்கு பாஜகவின் முத்து, அதாவது கவுன்சிலர் உமா அவர்கள் ஒரு சிறந்த உதாரணம். ஏன்னா பொதுவெளியில ஓப்பனா சொல்லிருக்காங்க, நீங்க மாமன்றத்துக்குள்ள கூட எதனா ஒண்ணு நான் பண்ணலாம், பேசிக்கலாம், வெளியில பேசலாம். ஆனா அந்த அம்மா பயமே இல்ல. எதுக்கு நான் பயப்படணும்? வெளியில செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, நான் சொன்னதெல்லாம் பொய்யே கிடையாதுங்க, உண்மை, 100% உண்மை. இந்த திமுக அரசு எனக்கு உறுதுணையா இருந்தது. நான் என் வார்டுல நான் தேர்தல் நிக்கும் பொழுது என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தனோ அந்த வார்டுல எனக்கு இந்த திமுக அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் வார்த்தைகள் பொய்யல்ல, உண்மை. அது கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலரா இருக்கேன், நான் ஜூனியர் தான், எனக்கு சீனியர்லாம் இருப்பாங்க, மதிமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அதே போல டிஎம்கேவா இருக்கட்டும். இந்த மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே எனக்கு கோஆபரேட் பண்ணாங்க. நான் எதனா ஒரு டவுட், எனக்கு இந்த கோரிக்கையில, இந்த திட்டங்கள்ல, இந்த செயல் திட்டங்கள் எதனா ஒரு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போன் பண்ணாலும், அது விசிகாவா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எந்த திமுக இருக்கட்டும், எந்த கட்சியினர் கவுன்சிலருக்கு நான் போன் பண்ணாலும் அவங்க முகம் சுளிக்காம, எனக்கு நான் பாஜக அப்படின்லாம் யாரும் என்ன பார்க்கவே இல்லைங்க. ஏன் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மாமன்ற உறுப்பினர், அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு என்ன பண்ணாங்கன்னா கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே நான் பாஜக கவுன்சிலர் தான் அப்படின்னு இந்த அரசு எனக்கு உதவி செய்யாம இல்ல. இந்த மாநகராட்சி மேயரோ, துணை மேயரோ, அமைச்சர்களோ எனக்கு உதவி செய்யாம இல்ல. ஏன்னா என் வார்டுல இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு பாரபட்சம் பார்க்கல. இந்த கவுன்சிலர், பிஜேபி கவுன்சிலர், இவங்களுக்கு ஏன் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு பாரபட்சம் பார்க்கவே இல்லை. அப்படி பார்க்காம ஏன் வார்டு மக்களுக்கும் நான் கொடுத்த வாக்குறுதிகளை 80% கூட நின்று செஞ்சு கொடுத்த, நிதியை ஒதுக்கின இந்த முதலமைச்சருக்கும், மேயருக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க.
இது பயப்படணும் அப்படின்னு அவசியம். அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நான் பாஜகவை சார்ந்தவள் தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஆனா எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்க. இந்த இப்ப என் வார்டு மக்கள் கிட்ட நான் நன்மதிப்பை பெற்று இருக்கிறேன்னா அதுக்கு பாஜக காரணம் கிடையாது, திமுக தான் காரணம். நான் அறிவிச்ச கோரிக்கைகளை, நான் அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் நான் செய்து பிடிக்கிறேன்னா அதுக்கு திமுக எனக்கு நிதி கொடுத்திருக்கு, திமுக எனக்கு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. இந்த மனநிலைமை பாஜக இருக்கிறவங்களுக்கு வருமா? அந்த 4 எம்எல்ஏக்கள் வருமா? அந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களா அந்த தொகுதி மக்களுக்கும் இந்த 4 எம்எல்ஏக்கள் என்னைக்குனா ஒரு நாளாவது சட்டமன்றத்துல இந்த திமுக அரசுக்கு ஆதரவா பேசியிருப்பாங்களா? கிடையாது. ஆனா ஒரே ஆளு தனியாளா இத்தனை மாமன்ற உறுப்பினர்களையும் எதிர்த்து இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. ஆனா இவங்க திமுக செய்த தவறுகளையும் சுட்டி காட்டிருக்காங்க. அதுல அதையும் நம்ம சொல்லி ஆகணும். இவங்க என்னப்பா, இவங்க நல்லது பேசிட்டாங்க அதனால எல்லாரும் பேசுறாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த அம்மா திமுகவோ இல்ல மாநகராட்சி மேயரோ யாரோ ஒருத்தர் செய்த தவறுகளை சுட்டி காட்டிருக்கிறாங்க. இதே மாமன்ற உறுப்பினர்ல பேசும் பொருளா இருக்கிறாங்க. ஏன்னா இவங்க பேசினாலே சர்ச்சை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. ஏன்னா இவங்க இடக்கு முடுக்கா பேசுவாங்க, எதை வேணா பேசுவாங்க, அதனால வாக்குவாதத்துல ஈடுபடுவாங்க. ஆனா நேற்று தினத்துல இந்த அம்மா பேசின பேச்சுகளை ஒவ்வொரு பேச்சையும் ரசிச்சு பார்த்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. என்னப்பா இவங்க இந்த அளவுக்கு பேசுறாங்களே எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க உண்மையதான் சொல்றாங்க. இதுல பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஆதாயமும் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க இப்ப திரும்பவும் திமுக பக்கம் வரப்போறாங்களா? கிடையவே கிடையாது. அவங்க பாஜக தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உண்மையை ஒத்துக்கிற மனசு இருக்கணும்ல, அது நிறைய பேர்கிட்ட இருக்குதானா? கிடையவே கிடையாது. என்னதான் இருந்தாலும் நாங்க எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி, அப்படிதான். நீங்க எத்தனை நன்மைகள் செய்தாலும் இன்னைக்கு நீங்க அதிமுகவா இருக்கட்டும், அதே போல பாஜக இருக்கட்டும், எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் அரசு எல்லாரையும் ஒரே இடத்துலதான் வச்சு பாக்குறாங்க. இவங்க பாஜக சேர்ந்தவங்க, இவங்க தொகுதிக்கு நம்ம நல்லது செய்யக்கூடாது, நிதி ஒதுக்க கூடாது, இவங்க அதிமுக இவங்களுக்கு நிதி அப்படியெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு நிதி கொடுக்கல, மக்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. அந்த தொகுதி மக்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசு ஏற்றத்தாழ்வு பாக்குறதே கிடையாது. அதனாலதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாரு, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் முதலமைச்சர், எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் இந்த அரசு செயல்படுத்துகிற திட்டங்கள் எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப சொல்லுவார். சோ அதற்கு ஒரு சிறந்த உதாரணமா தான் உமா அவர்கள் சொன்ன விஷயம் ரொம்பவே வரவேற்பு பெற்று இருக்குது. இப்போ பாஜக காரங்களுக்கு கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிருக்கு. என்னப்பா இந்த அம்மா பாஜகவை சேர்ந்த ஒரே ஒரு கவுன்சிலர், அந்த பெருமை இவங்க பெற்றிருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு இப்போ தேர்தல் நெருங்குற டைம்ல திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களே, ஒருவேளை இவங்க திமுக பக்கம் நின்றுவாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் பாஜகக்குள்ள போயிருக்கு. இப்போ பாஜகக்குள்ள சில சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த அம்மா வச்சுக்கலாமா இல்ல கட்சி விட்டு நீக்கிடலாமா எப்படி? ஏன்னா இந்த அளவுக்கு திடீர்னு இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்களே, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் பாஜகக்குள்ள போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் உமா அவர்களை பாஜகவில இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் பாஜக வட்டாரங்கள்ல பேசப்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் தைரியம் வேணுங்க. இந்த அம்மாவுக்கு சரியான தைரியம். இதே அரசு மேல தவறுகள் இருந்தாலும் அது மாமன்ற கூட்டத்துல உறக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நன்மையை பெற்று நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா, நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன், என் தொகுதி மக்களுக்கு நான் நன்மையை வாங்கி கொடுத்தேன், இந்த அரசுக்கு எனக்கு முழு பாராட்டு, இந்த முதலமைச்சருக்கும் மேயருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்ற கூட இருந்த மாற்று கட்சியினர் கவுன்சிலர் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்கல்ல, இததான் ரொம்ப பேர் வரவேற்று பேசுறாங்க. கவுன்சிலர் உமா அவர்கள் மாமன்ற கூட்டத்துல திமுக அரசை பாராட்டி பெருமை பாராட்டி பேசின விஷயம் ரொம்ப வைரலா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.